தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய நடிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் தான் ஜனநாயகன். படம் ஜூலை 23 வெளியாக உள்ள நிலையில படம் தொடர்பாக பேட்டி ஒன்றை கொடுத்திருக்காரு படத்துடைய இயக்குனர் வினோத் அவர்கள். அதுல எனக்கு கனவு போல இருக்கிறது, அப்போது விஜய் சார் முதல்வர் ஆவார் என யாருமே சொல்லல, நானும் அப்போது அப்படி நினைக்கல. அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதே பயங்கரமான விஷயம். அவர் வெற்றியை நாம் குறைத்து மதிப்பிட்டிருக்கோம். அனுபவமாகவே இத்தனை தருணங்கள் இவ்வளவு குறைவான நேரத்தில் நடந்தது கிடையாது. இது தேர்தலுக்கு முன்பு எடுத்த திரைப்படம். அப்போதுக்கு இருந்த சூழ்நிலை மனநிலைமைக்கு ஏற்ப இந்த படம் உருவாக்கப்பட்டது. பின்னர் தேர்தலுக்கு முன்பு படம் ரிலீஸ் ஆகல, பல பிரச்சனைகள், பல சர்ச்சைகள் அப்படின்னு பல விஷயங்களை கடந்து வந்தோம் அப்படின்னு படத்தை பற்றி பேசியிருக்காரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படத்துல பல அரசியல் வசனங்கள், காட்சிகள் இருப்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா இதனடுத்து ஜனநாயகன் வர 23 ரிலீஸ் ஆகுது. இதே தேதியில ஒரு சுவாரஸ்ய தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. அதாவது இந்த தேதியை தான் முன்பு ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு குறிச்சு வச்சிருந்தாங்களா. ஆனால் இந்த மாதத்துல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தெரிந்ததுமே அந்த படத்தை தள்ளி போட்டு விட்டதாக ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா இதனை தளபதி ரசிகர்கள் சோசியல் மீடியாக்களை ஷேர் பண்ணி பெருமை பேசிட்டும் இருக்காங்க. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய தரப்போ அப்படியெல்லாம் கிடையாது, நாங்க ரிலீஸ் தேதி எல்லாம் மாத்தல அப்படின்னு சொல்லி அவங்களுமே ஒரு பக்கம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.